நான் கிறிஸ்டின் போது ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவங்க. தொடர்ந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் இசை பயிற்சி அந்த ஸ்கூலில் சர்ச்சில் கொயரில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு விவரம் தெரிஞ்சு 5வது படிக்கும் போது 6வதுலேருந்து கொயரில் ஜாயின் பண்ணி வளர்ந்து வந்தேன். எங்கள் அப்பா நான் தவமாக இருந்து பிறந்த பிள்ளை மாதிரி நினச்சி சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய முதல் மனைவி பிரசவம் வயிற்றில் குழந்தையோடு இறந்ததுனால 2வது மனைவியாக எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நேர்த்தி கடன் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு குழந்தைய பிறந்தால் ஆணை பிறந்தால் ஃபாதர் ஆக்கிக்கிறோம், பெண்ணாக பிறந்தால் கன்னியஸ்ரீ சிஸ்டர் ஆக்கிற சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சேங்க. நான் ஆணை பிறந்துட்டேன் அவங்களுக்கு மூத்த மகனாக. ஆண்டவர் நல்லா படிக்க வச்சாருங்க. சாந்தம் ஸ்கூலில் படித்தேன். படிக்கும்போதெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் ஃபாதர் அப்படின்லாம் கிளாஸில். ஆனால் முதல் முறை வகுப்பில் உட்காரும்போது புது வாத்தியார் தங்களை அறிமுகப்படுத்திங்க ஒரு மாணவர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, நீங்களாம் என்னவா ஆக போகிறீங்க எதிர்காலத்தில் கேட்பாங்க. அப்படின்னும்போது அப்போ எனக்கு அந்த வேறு டைவர்ஷனே கிடையாது. ஃபாதர் அந்த கொயர் மியூசிக் அப்படி வந்தேன். நான் எழுந்து ஃபாதர் ஆக போகிறேன்னு சொல்லும்போது பிள்ளைங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே தானே ஃபாதர் ஆக போகிறேன், நீ மட்டும் தானே அப்படி. அப்புறம் அந்த பாதையை கண்டித்து, நீங்கள் சொல்கிற ஃபாதர் உலகத்து ஃபாதர், இப்போ மேன்மையான ஃபாதருக்கு கைத்தட்டி அந்த நாளில் படித்து வளர்ந்தேன். ஸ்கூலில் சாந்தம் பேண்ட் படிக்கும்போது ட்ரம்பட்டு சாக்ஸோஃபோன்லாம் வாசிக்க ஆரம்பித்து அது லத்தீன் நோட்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ 9th கிளாஸ் தாண்டும் போது டைவர்ஷன் ஆகிடுச்சு. எல்லாமே வெளியிலலாம் ப்ரோக்ராம் போக ஆரம்பிப்போம். ஸ்டேஜ் மாறும்போது எண்ணங்கள் செதஞ்சு செமினரிக்கு போகாமல் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நல்ல நாகரிகமான ஸ்கூலில் படிக்கும்போது தவறுகள் கூட நாகரிகமான தவறுலாம் நிறைய வந்துடும். தெரியாமல் வரக்கூடிய தவறுலாம் வரும். நானும் தப்பு பண்ணேன், வாழ்ந்தேன். இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ஈடுபட்டு வாழ்ந்தேன். இருக்கும்போது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சம்திங் வெப்பன் ஸ்டடிகள்லாம் வேலை கிடச்சிச்சு. நாங்கள் செஞ்ச பணியெல்லாம் சைக்காட்ரிக் பேஷண்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெடிசனை நாங்கள் ப்ரமோட் பண்ணணும். அப்போ அந்த மெடிசன் நம்ம சாப்பிட்டோம்னா அது அப்படி ஆகிடும். சங்கிலியில் கட்டி போட்ட பேஷண்ட்டு சைக்கோ பேஷண்ட்டுங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸாம் பண்ணணும் டாக்டர்னால் ஒரு பார்க்கின் ப்ளஸ்னு ஒரு மாத்திரை இவ்வளோ மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். அது பாதி உடைச்சி அவங்களுக்கு புஷ் பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு 4 மணி நேரம் அப்போ சங்கிலி கட்டி அவனை எக்ஸாம் பண்ணிவிட்டு திருப்பியும் கட்டிடுவாங்க. ஸோ நார்மலான மனுஷன் சாப்பிட்டா இன்னும் 2 மணி நேரம் கூடுதல் ஆகும். ஸோ இதெல்லாம் மோசமான வாழ்க்கை. தேவன் என்னை நடத்தி வந்திருக்கிறார். எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற எல்லா வித போதையும் நான் அனுபவிச்சு பார்த்துட்டேன். ப்ரௌன் சுகர்லேருந்து ஒயிட் சுகர்லேருந்து ஹெராயின், சாராயம், சப்பி, ஜிஞ்சரு, மது கசாயம். இன்னும் எனக்கு தெரியாத ஒரே போதை பழக்கம் என்னென்னா, இந்த கடற்கரை ஓரத்தில் விற்பாங்க அந்த சுண்டி சோறுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று தான். கல் சாராயம் எல்லாம் குடிச்சிட்டேன். அப்போது எனக்கு இருந்தாலும் அந்த காலத்துலேருந்தே நான் சங்கீதத்தில் ஈடுபாடோடு வளர்ந்து நல்லா வளர்ந்தேன். வெஸ்டர்ன் படித்தேன், லத்தீன் படித்தேன். வெளியே வந்தேன். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு. அப்போ தான் தவறான பழக்கங்கள்லாம் போகும்போது குடி பழக்கத்துலேருந்து எல்லாமே இருந்துச்சுங்க. ஸ்டஃப்லாம் நிறைய பாக்கெட் 20 பாக்கெட் சிகரெட்டில் காலையில் தலையாண்ட பழக்க வச்சுன்னே தூங்குவேன். காலையில் எழுந்து அது வலிச்சு தான் டீ காஃபி குடிப்பேன். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு அது எல்லாம் ஓடிச்சுங்க. நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. சாட்சிக்காக சொல்கிறேன், தேவன் என்னை கொண்டு நிறுத்திட்டார். அவளுக்காக நான் சொல்ல முடியாது. எவ்வளோ போராட்டங்கள். நானே பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு. அப்போ கூட நான் அதை செஞ்ச நான் என்ன பெரிய கர்த்தருக்கு விருப்பமான காரியம்னா, எனக்கு வேண்டிய சம்பளத்தை தேவன் கொடுத்துட்டாரு. ஆனால் கிராம பிள்ளைங்கள்லாம் நிறைய ஆர்வம் பிள்ளைங்க மியூசிக். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒரு காலத்தில் தனக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்லி ஒரு சில இனம் கண்ட்ரோல் பண்ணி சொன்னாங்க சங்கீதத்தை. சங்கீதம் எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள்லாம் பாடக்கூடாது, நீங்கள் வெளியே இந்த டிண்டாங் அந்த மூலம் தான் அடிக்கணும்னு நானுங்க. அதெல்லாம் உடச்சி தேவன் நல்லா கொண்டு வந்துட்டார். அப்போது கிராம ஊழியெல்லாம் போகும்போது பிள்ளைங்க நிறைய ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் வசதி இருக்காது. அந்த ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதாரம் இல்லை.
அவங்க எப்படி ஃபீஸ் கொடுக்க முடியும்? நான் ஃபீஸ் வாங்கினதே கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஆர்வம் உள்ள பிள்ளைங்களை நமக்கு தெரியும், யார் வந்து ஆர்வம் இருக்காங்க, ஆர்வ கோளாறு யாருன்னு நமக்கு தெரியும். ஆர்வம் வேறு, ஆர்வம் கோளாறு வேறு. இல்லைங்களா? அந்த ஆர்வத்தை பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நான் என்னோடய கீபோர்டு நிறைய 2-3 கீபோர்டு போயிடுச்சுங்க. அப்போ இல்லை, பிள்ளைங்க வந்துட்டாங்க. அப்போ கீபோர்டு வல்லாத பிள்ளைங்க கீபோர்டு, கிட்டார் என்ன இருக்கோ என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு நான் உதவுனா தேவனை 2 கிட்டார் கீபோர்டு யார் மூலியமாக கொடுப்பாருங்க. ஆமேன். அதனால் நான் நல்ல பிள்ளைங்களை வளர்த்துட்டேன். நிறைய பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க. ஃபீஸ் கொடுக்க முடியலாம் கூட அந்த பிள்ளைங்க ஆராதித்து அந்த சபையில் மகிமைப்படும்போது அங்கே தேவன் அடைகிற சந்தோஷம் தான் எனக்கு ஃபீஸு. ஹல்லேலூயா. நான் இன்ன வரைக்கும் 65 வயசு ஆகுதுங்க. 65 வயசில் என் கூட இருந்தவங்க இல்லை, எனக்கு ஜூனியர்லாம் கூட நிறைய பேர் இல்லை இன்னைக்கு. அப்படி இருந்தால் கூட சில பேர் பெராலிசிஸ், என் கூட வாழ்ந்தவங்களாம் கை கால் விளங்க அவன் கண்ணு தெரியும் போயிட்டுருக்காங்க. தேவன் நீ வேணும்னு என்னை தூக்கி எடுத்தார். எங்கள் அப்பா வேண்டுதல் நீ ஃபாதர் ஆகணும்னு. 60 வயசு கழிச்சு ஆண்டவர் என்ன ஊழியக்காரனாக இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா ஆசை நிறைவேறிச்சு. உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். சாட்சி சொல்லுங்க, அனுபவிச்சு தான் சாட்சியாக சொல்ல முடியும். அனுபவிக்காத சாட்சியை சொன்னால் அதில் ஜீவனே இருக்காது. சர்க்கரை எண்ணிக்கை சொல்லி பேப்பரில் எழுதி படித்தா அது திட்டிப்பு இருக்காது, நக்கைப்பா கொட்டி. அது மாதிரி தேவன் என்னை திருப்பியும் கொண்டு வந்துட்டார். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னே ஹார்ட் சும்மா ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுங்க. ஆனால் போன சபைகளுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சு எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த இதயத்தை தூக்கி போட்டுட்டு புதிய இதயத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் வாழ்க்கையில், வேறு ஒன்றும் கிடையாது. என்னை நல்ல முறையில் இங்கே கொண்டு சேர்த்துருக்கிறார். அன்பு இமானுவேலுக்கு முன்னே எனக்கு மோசஸ் செய்யாமல் கடந்த இதே 2024 மாதம் அண்ட் ஒரு கூடுகையில் சந்தித்தோம். ரொம்ப அமைதியாக இருப்பார் அவர். இந்த இவ்வளோ பெரிய ஒரு 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 நிலைமையில் வாழ்கிற மாதிரி அங்கே கலந்துக்கல, பாவமாக இருந்தார். ஐயோ உறவாக நின்று அந்த மாதிரி வாழ்ந்தார். சும்மா நாங்கள் நைட்டில் பேசுவோம். பிள்ளைங்களாம் அங்கே 10 நாள் கிளாஸ்க்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் கிளாஸ் எடுத்துருந்தாங்க. கிட்டாரு, கீபோர்டு, ட்ரம்ஸுக்கு எடுத்துருந்தாங்க. 10 நாள் கிளாஸ் எடுத்து போயிடுவாங்க. நானும் அப்படியே உட்காந்துட்டு பிள்ளைங்க என்ன படித்தாங்க சொல்லி நைட்டு 10 மணிக்கு நாங்கள் உட்காந்து டார்மெண்ட்டில் பேசும்போது ஐயா வந்து எட்டி பார்ப்பாங்க. பிள்ளைங்களாம் எல்லாம் வட இந்திய பிள்ளை, நேபாள், ஒரிசா, பீகார், மகாராஷ்டிரா எல்லா பிள்ளைங்களும் அங்கேயே கிளாஸ் எடுப்பேன். ஐயா பார்ப்பாங்க. இப்போ தான் நல்லஸ் வாங்கிட்டு போயிட்டோம். ஃபோனில் தான் கான்டாக்ட், இந்த வசனங்களில் நாங்கள் கான்டாக்ட் இருந்தோம். திடீர்னு கடந்த வாரம் வந்து ஐயா வர முடியுமா, ஊழியத்துக்கு எங்கே கூப்பிட்டாலும் நான் போக தயாராக இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் யோசித்தாங்க, தனியாக போகாதீங்க, ஹார்ட் பேஷண்ட் தானே, தேவன் என்னோடு இருக்காருமா, நான் போகிறது வந்து தேவனுடைய வேலைக்காக தான் போவேன், தேவன் பார்த்துக்குவார். நைட்டில் கூட என்னை கேட்டாங்க. ஆனாலும் தேவன் என்னை பாதுகாப்பாக உங்கள் முன்னும் சந்தோஷமாக நிறுத்தியிருக்கிறார். நேற்றுக்கு ஒரு சந்தோஷமாக பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு சொல்லி கொடுத்தோம். ஆனால் இவ்வளோ பிள்ளைங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் அப் பண்ணோம்னா நல்ல ஒளிமயமான எதிர்காலம். அதே நேரத்தில் என்னை அன்புடன் அழைத்த மோசஸ் ஐயா அவர்களுக்கும், எனக்கு ஸ்டேஷனில் வந்து காத்திருந்த அப்பா அவர்களுக்கும், அன்பு நண்பர் சகோதரர் மாணவர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன். பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தாங்க, நல்லா அரவணைச்சிருக்காங்க. தேவைக்கு அதிகமாக அம்மா அவர்கள் நல்ல பயங்கரமான உபசரணை. அம்மாவுக்கு நன்றி. இதுவரை என்னை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. என் சாட்சி தேவன் பாதுகாப்பாராக. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நான் வந்து ஜீவன் உள்ள நாளெல்லாம் இப்போ இங்கே கொடுத்த வாரம் இங்கே ஒரு சின்ன விதைச்சிருக்கேன். அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை செடி முளைக்க போகுதுன்னு தேவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி என்னை வந்து எங்கன்னா பயன்படுத்தணும், எந்த ஊருக்கும் பயன்படுத்தலாம். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நல்ல ஒரு திடகாதமான உடம்பு தான். இன்னும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஐயா கேட்டாங்க, டைம் போட்டுக்கலாம் ஐயா, சொட்டு வேணுமாயா அப்படின்னு. ஃப்ரீயாக பார்த்து தூங்கினேன். எனக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊருக்கு போனாலும் நான் போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை சங்கீதத்தில் சொல்லிக் கொடுக்க. என்னோட சங்கீத ஊழியம் தான் என்னோடது. 45 வருஷத்துக்கு மேலே நான் அந்த ஊழியத்தில் இருக்கேன். ரிட்டையர் ஆகும்போது முழுமையாக ஆக்கிட்டேன். தேவன் அழைக்கிற இடம்லாம் போயிட்டுருக்கேன். அடுத்த வாரம் இந்நேரம் கேரளாவில் இருப்பேன். ஆகவே அதனால்
ஜெபம் பண்ணீங்க. எனக்கு வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சரி, சபையிலும் சரி ஜெபம் பண்ணீங்க. அழைத்த தேவனுக்கு நன்றி. அன்பு சகோதரர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ரொம்ப கனிவாக இருந்தாங்க. ப்ராக்டிஸ் வந்த பிள்ளைங்க கூட நல்லா ஒத்துக்கொடுத்தாங்க, நல்லா வாசித்தாங்க, பிள்ளைகளாம் நல்லா பாடலாங்க. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. ஹல்லேலூயா. அதே விதம் போடுங்க. வச்சுருக்கீங்களா?